இன்று இந்த திராவிட மாடல் ஆட்சியாளருக்கு ஒன்று மட்டும்தான் தெரியும், அரசியல் மட்டும்தான் அவர் செய்ய தெரியும். அரசியல் பேச்சுக்கள் மட்டும்தான் இதை சொல்லலாம், அதை எதிர்த்து சொல்வார்கள். இன்று நடந்து கொண்டிருக்கிற அவலங்களை மறைக்க முடியும் என்பதற்காக நேற்று ஒரு கார் ஈஸியாக உள்ள கார் சம்பவத்தை மட்டும் சொல்லிடுறேன். அவன் வந்து ஒரு பெண்கள் கூட்டத்தை வந்து துரத்திட்டு போனா கேட்டா ஏதோ தப்பா செய்தி இருந்துச்சு, காரை உடச்சிட்டு போனா நாங்க துரத்திட்டு போனாங்க. உடச்சிட்டு போனா அவன் துரத்திட்டு போவாங்களா பெண்களை. ஆனா ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டாங்க, பின்தொடர்ந்து போனாலே கைது பார்த்து பெண்கள் நடந்துடாதீங்க. நம்ம திடீர்னு உங்களை கைது பண்றாங்க, பிஜேபி சும்மா நடந்து போவோம், இந்த பெண்ணை தொடர்ந்து போயிட்டு இருந்தாரா. இந்த மாதிரி சட்டங்களை உருவாக்கியிருக்காங்க, எதையும் நடைமுறைப்படுத்துவதில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி என்று சொன்னால் அது திராவிட மாடல் ஆட்சி தான். அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பொருளாதார அடிப்படையில் இந்தியா நமது பாரத தேசம் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. இங்க பட்ஜெட்டை பார்த்து ஒருத்தர் கேட்கிறாங்க, தமிழ்நாடு என்ற பெயரை வரேன், தமிழ்நாடு எங்க இருக்கு அவங்களுக்கு தெரியல. இந்தியாவில் மத்திய அரசு சொல்கின்ற அந்த பட்ஜெட் வந்து அனைத்து மாநிலங்களும் தழுவிய ஒரு பட்ஜெட். 5.67 லட்சம் கோடி போக்குவரத்து துறைக்கும் மெட்ரோ டெவலப்மெண்ட் சொன்னா இங்க மெட்ரோ டெவலப்மெண்ட் நடக்காத, வேலை நடக்குது, அவங்களால நடக்குது. ஆக சிந்திப்பவர்கள் எல்லாம் ஒரு குறை சொல்லும். இதுதான் ரஷ்யால மத்தியிலிருந்து எதை சொன்னாலும் அதை எதிர்ப்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி. மக்களுக்காக எதை செய்கிறார்கள், நல்லதை என்ன செய்திருக்கிறார்கள், எந்த திட்டத்தை தீட்டிருக்கிறார்கள், எப்படி செயல்படுத்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதில்லை. ஆனால் சொல்கின்ற நேரம் வந்து விட்டு அன்பு சகோதர சகோதரிகள், 2026 ஒரு அக்னி பரீட்சை. 234 தொகுதிகளும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார். ஆனந்தன் ஐயாசாமி போல் உணர்ச்சி உள்ளவர்கள், உணர்வு உள்ளவர்கள். இங்க சொன்னாங்க பொன்னார் ஒரு பேசியும் நயனார் ஒரு பேசியும் சொன்னாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வெளியே இன்னைக்கு போன உடனே 2026 தேர்தலுக்கு நீங்க எப்படி முடிய வேண்டும். பதவி இருக்கிறதோ இல்லையோ, உங்கள் பதவி 2026 பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியை அமர்த்துவதற்கான பதவி உங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பதவிக்காக நாம் இந்த இயக்கத்தில் இல்லை, உணர்வுக்காக, உழைப்பிற்காக, மக்களின் நலனுக்காக பாடுபடுவதற்காக வந்திருக்கிறார்கள். 16 ஆண்டுகள் சமத்துவ மக்கள் கட்சியை துவங்கி நடத்தி இருக்கின்றேன். 1996ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியை எதிர்த்து 40 நாட்கள் பிரச்சாரம் செய்திருக்கின்றேன். என்னை விட அதிகமாக அரசியல் தெரிஞ்சு கடைபிடித்த யாரும் கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் வீட்டு வந்துட்டு அப்படின்றாங்க சில பேர். எல்லாத்தையும் வீட்டு வந்து இப்ப வந்து களத்தை வராங்க. ஆனால் அவர்களை பற்றி நான் பேசுவதை பத்திரிகை அடிக்கடி கேள்வி கேட்கிறார்கள். சிலரை வளர்த்து விடுவதே பத்திரிகை சகோதரர்கள் தான். அவர் சும்மா தான் போயிட்டு இருப்பார், ஒண்ணுமே பண்ணல. நான் கேட்கின்றேன், அவரின் கொள்கை என்று சொல்ல பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பது அவர் கொள்கிறார். மக்களுக்கு என்ன செய்ய சொல்கிறார்கள், ஆக மக்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள், புதியவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை சுட்டிக்காட்ட விட அவர் வந்து வைத்து விட்டுவார். ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். பலரும் வரலாம், வருவர்களை வரவேற்போம். ஆனால் மக்களுக்காக என்ன செய்ய போகிறார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக ஏற்கனவே ஸ்திரமான உறுதியான ஒரு ஆட்சி மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மத்திய ஆட்சியை தொடர்ந்து இந்திய மாநிலத்திலே, தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி வளர்வதற்கான காலம் கணிந்திருக்கிறது. ஆக ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை சகோதர சகோதரிகள், நீ யார் என்பதை வந்து நீ செயல்படுவது, நான் அனைவரையும் ஒன்றாக தான் பார்க்கிறேன், சமத்துவமாக தான் பார்க்கின்றேன். என்னுடைய கடமை கொண்டாடுவர்களும் சொல்கிறேன், நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கின்றேன், நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும். சமத்துவமாக கிறிஸ்திய சகோதரராக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி, அவர்கள் நம்மை நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். காரணம் 25 இடத்த காட்சிகள் இருக்கின்றன. வரைக்கும் பாருங்க, கடலோடு போட்டிருக்காரு சுரங்கப்பாதை. 6 மாசம் கூடி கிடக்கிற அந்த இடத்துல தொழில் செய்வதற்கு சிறப்பான திட்டத்தை வகுத்து செயல்படுத்தது யார்? பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். ட்ரம்ப் வெற்றி பெற்றவர், ட்ரம்ப் பேசுகிற முதல்ல மோடிஜி வாட்டை நம்ப சொல்றான். ஆனா இங்க இருக்கிறவங்க கடை கோடி இருப்பவர்கள் மோடிஜியின் 60 எதிராக இருக்கிறார்கள். 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க வெளிநாடு சென்று நல்ல சகோதரர் பார்த்துருந்தீங்கன்னா நாம போனோம்னா ஒரு கடை கிட்டப்பட வர மாட்டான். இந்த பொருளை வாங்குறதுக்கு அருகதையற்றவன் நினைப்பாங்க. நீ போனா தாங்கி பிடிச்சு வாங்க உள்ள போடுற காரணம் மோடிஜி. உலக தரத்திலே நமது பாரத தேசத்தை முதன்மை நாடாக உருவாக்க வேண்டும், வல்லரசாக உருவாக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி செயல்படுகின்ற அப்படிக்கற்ற ஒரு மனிதன் மோடிஜி அவர்கள். அந்த அப்படிக்கற்றவர்கள் இந்த இயக்கத்தை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும்.